சரிகமபால ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் இருக்கக்கூடிய அபிஷேகாவோட நீண்ட நாள் ஆசையை சைந்தவி அவங்க இந்த சரிகமபா முடியறதுக்குள்ள நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நிறைய பேர் சைந்தவி அவங்களுக்கு அவங்களோட பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட விவரத்தை அந்த வேலை பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும் மக்களோட மனம் கவர்ந்த போட்டியாளர்கள் ஒருத்தவங்க தான் அபிஷேகா. எந்த விதமான சாங் நாலேஜும் இல்லாம பெருசா சாங்க்கு கத்துக்காம ப்ராக்டிஸ் பண்ணாம அவங்களோட கேள்வி ஞானத்தை வச்சு பாடி மக்கள்கிட்ட நீங்காத இடத்த பிடிச்சிருக்கக்கூடியவங்க தான் அபிஷேகா. அபிஷேகா எக்கச்சக்கமான வாரங்கள் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அபிஷேகா இப்போ வரைக்கும் ஃபினாலேவுக்கு டிக்கெட் ஃபினாலே வாங்கி செலக்ட் ஆகாது ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஒரு பக்கம் அபிஷேகா இன்னும் டிக்கெட் ஃபினாலே வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்படிப்பட்ட அபிஷேகாவோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் வெல் செட்டில்டு ஃபேமிலியும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறத பல நேரங்களில் சரிகமபா மேடையில் அவங்க அம்மா தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அபிஷேகாவுக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்று இருக்குதான். இன்னொரு பக்கம் இந்த ஆசையை சைந்தவி அவங்க தான் நிறைவேற்றி வைக்க போறாங்க அப்படிங்கிறதும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சைந்தவி அவங்கள பொறுத்த வரைக்கும் சரிகமபா ஷோவில் அவங்க எப்போலாம் ஜட்ஜஸாக வராங்களோ அப்போ அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸோ இல்லை கஷ்டப்படக்கூடியவங்களோ இல்லை அவங்களோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கண்டஸ்டன்ட்டுக்கோ எக்கச்சக்கமான கிஃப்ட் உதவி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு போன சீசனில் பவித்ராவோட பொண்ணு நட்சத்திராவை சைந்தவி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இப்போ பவித்ராவுக்கு வருது, வேர்ல்டு டூர் போகணும்ல, அதனால அவங்க பொண்ணுக்கு நான் ஒரு சூட்கேஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த பேக் எடுத்துட்டு பவித்ரா கூட நட்சத்திராவும் வேர்ல்டு டூர் போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த சீசனில் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் வந்திருக்கக்கூடியவங்க தான் மித்ரா. அவங்களுக்கு செலக்ஷன் ரவுண்டில் பக்கத்தில் யாரும் உட்காரல அப்படிங்கும்போது உனக்கு அக்காவா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க மாதிரி சைந்தவி பேசியிருந்தாங்க. அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் கூட ரொம்ப நெருக்கமாகவும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையோ இல்லை அவங்களுக்கு தேவையானதையோ பூர்த்தி பண்ணக்கூடியவங்க தான் சைந்தவி. அப்படிப்பட்ட சைந்தவி மேடம் இப்போ அபிஷேகாவோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி வைக்க போகிறாங்களாம். சொல்லப்போனால் அபிஷேகாவுக்கு டிக்கெட் ஃபினாலே முடியக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க கையால் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு அக்காவா ஒரு டீச்சரா இல்லை என்னென்ன நினச்சிக்கோ, உனக்கு என்ன பிடிக்குமோ என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அபிஷேகா சொன்ன வார்த்தை, மேம் எனக்கு காரில் ஒரு ரவுண்டு ட்ரிப்பு போகணும், ஒரு பெரிய ட்ரிப்பு போயிட்டு காரில் சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணும், நான் பெருசாக காரில் போனதில்லை, அப்படியே போனாலும் சென்னையில் சுற்றி பார்த்ததில்லை, இங்கே ஷூட்டிங்க்கு வரேன், அட்டன் பண்ணுறேன், நைட்டு தூங்குறேன், காலையாச்சு ஊருக்கு போகிறேன், இதான் நான் ரொட்டீனாக வந்துட்டுருக்கு, சென்னையை சுற்றி பார்க்கணும், அதுவும் காரில் சுற்றி பார்க்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் மேடம் அப்படின்னு சொல்லும்போது சைந்தவி அவங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, இது ஒரு மேட்ரே இல்லை, கண்டிப்பாக சீசன் 5 முடியட்டும் இல்லை ஃபினாலேவுக்கு முன்னாடியோ கண்டிப்பாக ஒரு நாள் என்னோட கார்லேயே உட்கார வச்சு சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க வைக்கிறேன், எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ எல்லாத்தையும் சுற்றி பாரு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அபிஷேகாவும் சந்தோஷம் தாங்க முடியலையாம். ஸோ இது மூலயமா அபிஷேகாவோட ரொம்ப நாள் ஆசையை இப்போ சைந்தவி அவங்க நிவர்த்தி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் இப்போ சைந்தவி அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.